அதை ஒன்று கூடி வந்து உங்களை ஆராதிக்கும்படி எங்கள் கிருபை கொடுத்தீரே, அதற்காக கொடுக்கிறோம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தெல்லாம் கேட்டீர்கள். எங்கள் பட்டாடின பட்டாட்டை கேட்டீர், கண்ணீரை கண்டீர், இப்படி ஜனங்களை கொண்டு வந்தீரப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்க மொத்தமாக ஒரு கூட வெற்றியை போகக்கூடாதுப்பா. எசப்பா மற்றவங்க போய் போகக்கூடாது. அவருடைய ஆவியில, அவருடைய ஆத்மாவில, அவருடைய சங்கத்துல ஒரு சுகமுண்டாக பண்ணி நான் ஜெபப்படுறேன். எசப்பா நீ கண்டது பாருங்க. எசப்பா வல்லமை அனுப்புங்க. என்னால் எங்களால் ஒன்றுமுறை என்பதை நான் அறிக்கப்படுகிறேன். இதுவரை உங்களுடைய பலத்தினால் ஒன்றும் செய்தது இல்லை. செய்யும் போது ஒன்றுமுறை ஆகவில்லை. நீங்கள் ஓரளவு செய்கிறார். அவருடைய ஊழியா பேசுகிற ஆண்டவரே, வல்லமை தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் இயேசுவே, உடைய ஜனத்தோடு கூட பேசுகிறாங்க. பெரிய காரியங்களை காண இயேசுவின் நாமத்தில் வருகிறதாவே. மறுபடி நான் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் மாத்திரம் வெகு விரைவாக சுருக்கமாக உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல போறேன். முதல் காரியம், ஜெபம் நமக்கு அவசியம். ஜெபம் சொல்லுங்க. ஜெபத்தை நாம் பல வழிகளில் தெரிகிறோம். சிலர் பைக்கில் போவாங்க, அந்த சர்ச்சுக்கு பல தெரியும். பாப்பேன் எங்க வீடு சர்ச்சுக்கு திரும்புறதுனால வெளியே உட்காந்துருந்தேன். பைக் வாழும், சர்ச்சு பண்ண நிற்கும், அப்படியே தலையை விடுவாங்க, சிலுவை போட்டு விடுவாங்க. அது ஒரு ஜெபம். அது ஒரு கேட்டா நான் பைக்கில் போனேன், ஆண்டவர் பாதுகாத்துட்டு சொல்லிட்டு சிலுவை போட்டேன். சிலவங்க அடுத்தவங்களுடைய ஜெபத்தை காட்டுகிற ஒரு ஜெபம். அவங்க ஜெபம் பண்ணாங்க, அவங்க சொல்லுங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனால் மற்றவர்களுக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஜெபத்துல நிறைய கூட்டம் இருக்குது. ஒரு சிலுவை போடுற கூட்டம், இன்னொரு மற்றவர் சொல்லுவாங்க இப்படி ஜெபம், அப்படி ஜெபம், அது ஜெபம். ஆனா அவங்க ஜெபம் பண்றாங்களா அப்படின்னு பார்த்தா ஜெபமே இருக்கு. இது ஒரு வகையான ஜெபம். மூணாவது பாருங்க, ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா கிடைக்கிற காரணம் தெரியுமா? ஒரு மனிதன் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க வச்சுக்கிற அந்த வார்த்தையை ஜெபம் வந்துட்டு சொன்னா ஜெபம் தட்டை காட்டும். தட்டை விஷயம் சொல்லுங்க. ஒரு மனிதன் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண்பிப்பதே ஜெபம் தான். நீ நல்லவனா கெட்டவனா, நல்லவனா கெட்டவனா, எப்படி வாழ்றீங்க, எப்படி பேசுறீங்க, என்ன செய்றீங்க என்பதை மற்றவரை பார்க்காவிட்டாலும் நீ உலகத்தால் பணக்க ஆரம்பித்து விட்டால் அந்த ஜெபம் அதை காண்பிக்கும். நீங்க ஜெபத்தை ஆரம்பிச்சுட்டா அப்படியே ஜெப ஆரம்பித்து வந்துட்டா நீங்கள் கர்த்தரோடு கூட பேசுறீங்க. நீங்கள் கர்த்தரோடு கூட பேசும் பொழுது அந்த கர்த்தர் உங்களோடு கூட பேசுவதுதான் ஜெபம். ஆமென். அல்லேலூயா. அந்த காரியத்தை சொல்றேன், ஜெபிக்கிற மனிதர்கள் தைரியமா இருப்பான். ஜெபிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? எந்த கஷ்டம் வரட்டுமே, எந்த பாடுகள் வரட்டுமே, எந்த நடுக்குகள் வரட்டுமே, எந்த போராட்டங்கள் வரட்டுமே, அந்த ஜெபிக்கிற மனிதனை அந்த போராட்டம் சேதப்படுத்த முடியாது. அதான் ஜெபம். ஜெபம் கற்பாறை போன்றது. ஒரு மனிதன் ஜெபத்தை பற்றி பிடிச்சிட்டா அவர் கற்பாறையை வாழ்விடுவார். அந்த கற்பாறை மீது எத்தனை கற்கள் இருந்தாலும், எத்தனை அலைகள் வீசினாலும் அந்த கற்பாறை எப்படி அதே இடத்திலே இருக்கிறதோ அதே போல்தான் ஜெபிக்கிற மனிதனை கற்பாறை போல தைரியப்படுத்துவது ஜெபம். ஆமென். ஆமென் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அதுபோல ஜெபிக்கிற மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவார். ஒரு கருத்து அதிகமா ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஆண்டு சுப்பா இருப்பாரா? ஒரு அப்பா அம்மா இடத்துல நண்பர்களுக்கு தலைமுறை பேச ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ரொம்ப பேசுவாங்க. அதை விட நீங்க ஒரு முழக்க ஆரம்பித்து விட்டால், நீங்கள் தேவ சமூகத்தை தஞ்சமிட்டு காத்திருக்க ஆரம்பித்து விட்டால் ஆண்டவர் உங்களோடு கூட நண்பரோடு பேசுவது போல அவர் பேசுவார். அதுதான் ஜெபம். மோசே சீனாய் மலையிலே ஜெபம் பண்ணினால் நண்பரோடு பேசுவது போல கர்த்தர் பேசினார். அந்த மோசே கீழே இறங்கி வரும்பொழுது அந்த மோசையுடைய முகத்தை யாராலும் செய்ய முடியலையா, பார்க்க முடியல. அப்படி ஒரு மகிமை. அப்ப ஜோபன ஆரம்பிச்சுட்டா உள்ளே அறியாத ஒரு மகிமை கடந்து இறங்கணும். உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஆனா பார்க்கிற மக்களுக்கு
தெரியும். அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் ரகசியம் நான் பார்த்திருக்கிறேன். என்னோட அனுபவத்துல ஒருவர் நான் தூத்துக்குடி பக்கத்துல போயிட்டு இருக்கேன். அதுல சாகு கொடுக்கிற ஒரு சகோதரி பக்கத்துல ஏறாங்க. அவங்க பிசாசின் ஆவி இருக்கிறது எனக்கு தெரியாது. அப்படியே பார்த்தாங்க. எனக்கு பார்த்த உடனே உருப்படியா பார்த்தாங்க. உடனே விளக்கம் கருத்துல ஆவியவர் அந்த காலத்தை உடக்கிறார். ஒரு இயேசு ஞாபகத்தினால இதை சகோதரி ஆவியே வெளியே போ அப்படின்னு சொல்லு. பரிசுத்தம் சொல்றேன். ஞாபகம் கத்தப்பட்ட பஸ்ல பரிசுத்தம் சொல்றேன். ஞாபகம் சொல்றேன். அண்டவரை வெளியே போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளியக்கார ஸ்டாப்ல படத்துல இறங்கி ஓடி போயிட்டு பாத்தீங்களா. முறையில சாதாரண ஆளுதான். அவரு பெரிய ஆள் கிடையாது. ஆனா தேவ பிரசன்னம் அந்த ஜெபத்தின் ஆவி ஜெபத்தின் வல்லமை நமக்குள் வந்துவிட்டால் அசுத்த ஆவியை நம்ம என்ன செய்வோம்? அழக ஆரம்பிக்கும். அதுதான் ஜெபம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதனோடு கூட கர்த்தர் பேசுவாரு. அது மட்டும் ஜெபிக்கிற மனிதனுக்கு ஆத்தும தாகத்தை உண்டாக்குவார். நிறைய ஆளுங்களுக்கு ஆத்தும தாகமே ஆத்தும வாரம் ஆத்தும வாரம் அப்படிதான் இருக்காது. இல்ல ஏன் இல்ல? ஏன் உங்களுக்கு 5 ஒரு ஆத்தும இருக்கிறது பாகம் இல்ல? இந்தியா தேசம் பெரிய தேசம், 100 கோடி 130 கோடி மக்கள் நிறைந்த தேசம், ஆத்துமை அறியாத ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. ஏசுனா எந்த விலைக்கு கேட்கிற மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் மத்தியில் நம்முடைய தமிழ்நாட்டில பல கிராமத்துல எத்தனையோ சர்ச்சை, எத்தனையோ ஜப கூட்டம், எத்தனையோ நற்செய்தி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு மாவட்டத்தில் கூட ஒரு ஆலயம் இல்லாத இன்னைக்கு நம்முடைய தேசத்தில் ஜனங்கள் இருக்கிறார்களே, அவங்களுக்காக நாம் ஆத்தும பாடப்பட்டது உண்டா? ஏன் பாதத்தை தெரியுமா? ஜெபம் இல்லை. ஜெபிக்கிறதை சும்மா இருக்க மாட்டான். ஆத்தும ஆலோசனையா இருப்பான். ஜெபிக்கிறதை ஊழியத்திற்கு உதவியா இருப்பான். ஏதாவது ஊழியம் செய்யணும். உங்களை நம்மளால செய்ய முடியல. அவங்க ஒரு 4 பிஸ்கெட் சாப்பிடணும். 4 சாலைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒரு பாடத்தை உருவாக்குவதே ஜெபம். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா சும்மா இருக்க விட மாட்டான். அவன் அதுவரை ஜெபிக்கிறவரை கர்த்தர் பயன்படுத்துவார். அடிக்கிறீங்க ஜெபம் ஆரம்பிச்சுட்டா போதும். நீங்கள் யார் மீது கனவைத்து ஜெபம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். அவன் எனக்கு ஒரு சாட்சி சொல்றேன். ஒரு சகோதரி சந்திக்க சாட்சி சொல்லியிருக்கிறேன். அதை சுருக்கமா மாற்றி சொல்றேன். அவரை சந்திக்க நேரிடுறது ஒரு ஃபேமிலிக்கு ஜோபன போகும்பொழுது அவங்களுக்கு இரவு தூங்கவே வராது, கஷ்டப்படுறவங்க. ராத்திரி தூங்கி 6 மாசம் ஆச்சு. அப்படி இப்ப கஷ்டப்பட்டு டாக்டர் நிறைய படம் கொடுத்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. அப்போ ஒரு சார் வீட்டுக்கு ஜோபன போன பொழுது அவங்களும் அந்த சார் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. சந்திக்கிறோம். ஜோபனை முடிக்கிற வரையில கர்த்தர் ஒரு காரியம் சொன்னாரு. நீ அந்த சோழி பார்த்து கேளு. தூங்கி பல மாசம் ஆயிட்டு தூங்கி நினைச்சிட்டு கேட்டோட அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. என்ன இது எப்படி தெரியும்? அவங்க சார் சொன்னாங்களா, டீச்சர் சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லல. கர்த்தருடைய ஆவியோடு சொல்ல உண்மையா பொய்யா? ஒரே வார்த்தை உண்மையா பொய் சொல்லுங்க, பொறுப்பட உண்மை சொல்லுங்க. அவங்க சொல்ல ஆமா ஆண்டு ஒரு காரியம் சொல்றாரு. உங்க வீட்டுல குடும்ப ஜெபம் இல்ல. நீங்க கிறிஸ்தவங்க ஆணைக்கு போறீங்க. ஒரு நாள் கூட குடும்ப ஜெபம் பண்ணல. என்ன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழல. இன்னைக்கு ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பாங்க. இன்னைக்கு இந்த ராத்திரி கர்த்தர் உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவா. அவ்வளவுதான். யோகத்துக்கு நடந்து வந்துட்டேன். ராத்திரி படத்துக்காக அடிச்சு போட்ட ஆணை போட தூக்குறாங்க. நல்ல தூக்கம். பருப்பாய்ப்பு தூக்கிட்டாங்க. அப்ப மாப்பிள்ள காட்டேட்டுக்காரு. பெரிய காட்டு கேரளாவில் பக்கத்து பாலக்காடுல காட்டேட்டு செய்வார். வீட்டுக்கு போன உடனே அவருடைய தலைவரை வேலைக்கு அனுப்பிட்டு பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அரை வீட்டில் கதவை பூட்டி வேதிகளை வாசித்து ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஜெபிக்க 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 நடந்தது தெரியுமா? ஒரு நாள் ஆவியரவர் அவரை நிரப்பினார், அபிஷேகம் பண்ணார். திரும்ப சொன்னாங்க, கொஞ்ச நாள்ல பக்கத்து வீட்டு ஆண்டுதான் ஜோபன வராங்க. நான் ஜோபன்றேன், கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறார். யாருக்கு யாருக்கு சொல்ல தூக்கமே நடக்குது. என்னைக்கு ஜபத்துக்கு வாங்கி ஒப்பு கொடுத்தாங்களோ, என்னைக்கு குடும்ப ஜபத்துக்கு வாங்கி ஒப்பு கொடுத்தாங்களோ, என்னைக்கு வாங்கி அர்ப்பணித்தாங்களோ, அன்னைக்கு ஆண்டவர் புரிஞ்சிட்டு நல்ல தூக்கத்தை கொடுத்து ஆண்டவர் அவரை கருவியாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஏன் ஆண்டவர்களை உங்களை கூட பயன்படுத்த மாட்டாரா? நீங்க சாந்து போய் சொல்லலாம், நான் படிக்கல, நான் பலவீனமா இருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் இருந்துட்டேன். இல்ல,
வயது பெரியதல்ல, எவ்வளவு வயசுல பெருசு இல்ல. ஆண்டவரை அர்ப்பணிக்கும் பொழுது அவங்க எல்லா நிலைமையிலும் எல்லா சூழ்நிலையிலும் தன்னை பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஜெபிக்கிறவரை கர்த்தர் பயன்படுத்துவார். அந்த ஜெபம் நமக்கு தேவையா சொல்லுங்க. அப்படியே ஆச்சரியம் பார்க்க இவர் வேற ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, இவர் என்ன பிரச்சனை பண்றாரு நினைக்கிறீங்களா? கர்த்தர் தெளிவா சொல்றார். பல இரவு அப்படியே ஜோபடி என்ன பண்ணுவோம், என்ன பேசணும் கேட்ட ஒரே கருத்து தான், ஜெபம் அவசியம். ஜெபம் என்ன பண்ண எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுவாங்க. அதனால நீங்க விரும்புகிற பிரசங்கத்தை என்ன பண்ண முடியாது. இது தேவையான பிரசங்கம். இந்த ஜெபத்துக்குள்ள வந்துட்டா, இந்த ஜெப ஆவியை பெற்றுக் கொண்டுட்டா தேவன் மகிமையான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். அவே ஈரான் பள்ளத்தாக்கிலே மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால கீழே கிடந்தாங்க. ஏன் தெரியுமா? முன்னால பெரிய செங்கடல், பின்னால பார்வோனுடைய சேனை, 600 ரத வீரரோடு கூட ராஜா வர்றான் இவரை சிறைப்பிடிப்பதற்கு. முன்னால பார்த்தா செங்கடல் சாகத்தான் செய்யணும். அது என்ன பண்ணாங்க தெரியுமா? அது கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னால கீழே கிடந்தது. ஆண்டவரே சத்தம் போயிட்டான். ஜனங்கள் ஜோபடி பார்த்தாங்க. கொஞ்ச நேரம் குருமார்கள் பலவாறு பேசுறாங்க. அவன் காண கேட்கிற அவன் சொன்னான், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவான், கர்த்தர் செய்கிற வெற்றிப்பை இன்று வாங்க, இன்னைக்கு பார்க்கிற ஒருவரையும் நீ இனி காண மாட்டீங்க. இதாக ஜெபம், இதான் ஜெபம். ஐயாயிரத்தி பேச எழுப்பி சொன்னான், இதை பார்க்கிற ராஜாவை, நீ பார்க்கிற 600 ரதவீரர்களை நீ இனி பார்க்க மாட்டான். இதான் கடைசி. விடமாக்க சக்கர அலை வீசுகிறது. பின்னால் பார்வோனுடைய பெரிய சேனை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய வேண்டும் சொல்லி தெரியல. பிறந்து கொண்டிருக்கிற நிலையில கர்த்தருடைய ஆவியானவர் ஜெபிக்கிற மோசேக்குள் இறங்கினார். சொன்னாங்க, எழுப்பி சொன்னான், ஜனங்களே பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படாத. எவ்வளவு பெரிய வச்சாலும் சரி, எவ்வளவு போராட்டத்தை உருவாக்கினாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காய் எழுப்பி விட்டால், கர்த்தர் யுத்தம் பண்ண ஆரம்பித்து விட்டால் வெற்றி பெறுவார். ஒருவராக வெற்றி பெற முடியாது. அப்படிப்பட்ட தேவன் தான் நானும் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. செத்தவன் 2 பிரவேசி வெட்டாம் போல் மாறிட்டான். தண்ணி கிடந்த இடத்துல சவுதியானது சவுதி இல்ல, மணல் இல்ல, அப்படியே தாக்கி போட்டு ஒரு செகண்ட் அவங்களாம் மறந்து போனாங்க. பார்வோன் சேனை விழ வந்தது. நடைக்கடல வரும்போது கையை நீட்டு மறுபடியும் நீட்டு சொன்னாரு. நீட்டுனா அப்படியே போடி அடித்து போனாங்க. பாத்தீங்களா? ஜெபம் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. தகர்க்க முடியாத கலைகளை உடைப்பது ஜெபம். திறக்க முடியாத வாசலை திறப்பது ஜெபம். நீங்க அவரை எப்படி ஜெபம் பண்றோம் யோசிச்சு பாருங்க. எப்படி ஜெபம் பண்றது தெரியாம செய்யறோம், ஜெபம் பண்ணிக்கிட்டு. அதனால்தான் ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை, ஒரு 5 காரியத்தை ஒரு சில வார்த்தையால உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை 1 சாம்பிள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுவதும் தரையிலே கிடந்தார். எடுத்திருக்க பண்ண மூப்பரானவர்கள் இருந்து அவனே வந்தாலும் மாட்டேன் என்று சொல்லி அப்பம் சாப்பிடாமல் இருந்தார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தை நீங்க என்ன படிச்சு பாருங்க. தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர்கள தாவீது கர்த்தர் அபிஷேகம் பண்ணார் ஊழியக்காரர் அனுப்பி.
அவரை ராஜாவாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆனா பாருங்க, இந்த தாவீது தனக்கு பிறந்த ஒரு குழந்தைக்காக என்ன பண்றான்? 7 நாள் ஒன்றை புரியாம ராஜ சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கி குப்பையில கிடந்து உபவாசித்து ஜெபம் பண்ற. சும்மா ஜெபம் பண்ணல, என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரா கேட்கலையா? சொல்லு. சில சந்தேகமா இருக்கு. உபவாசம் பண்ண கேட்காம எப்படி பாரு? உபவாசம் பண்ண கேட்க மாட்டாரா? அதுதான் நம்ம உபவாசம் பண்ணி வந்துருக்கோம். கேட்க மாட்டாரா? சந்தேகம். இந்த சந்தேகத்தை உருவாக்குறதா கேட்டேன். உபவாசம் பண்ணா கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரா? சொல்லுங்க. தாவீது உபவாசம் பண்ணாங்க, 7 நாள் பண்ணிருந்தான். எல்லாம் தேசத்துக்கே தெரியும். ராஜ சிங்காசனத்துக்கு இறங்கி பிள்ளை மரண படுக்கையில கிடக்கு. அந்த பிள்ளைக்காக குப்பையில கிடக்கு. வசனத்தெல்லாம் தூரம் போட்டு கீழே ஜெபம் பண்றான். ஆகவே கண்ணாடி கேட்கலையா? படிச்சு பார்த்து இருக்கிற கைகாலம் என்ன அப்படியே அப்படியே மௌனமாயிட்டீங்க. என்னடா இனி வாழ்க்கை உபவாசம் பண்ணலாமா வேண்டாமா? உபவாசம் பண்ண ஜபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? கேள்வி. சரிங்களா? 7 நாள் உபவாசம் பண்ணினா, ஆனால் ஜபத்தை கர்த்தர் செய்யல. ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஊரியாவின் மனைவியை கண்மணி வாங்கி கொண்டான். ஒன்று. 2வது, ஊரியாவை போர் முறையில குண்டாக நிறுத்தத்தில் கொண்டு போட்டான். 2 பாவத்தை செய்துட்டு அவன் மனைவியை தன் மனைவி ஆக்கி வச்சிருந்த அவனுக்கு பிறந்த குழந்தைக்காக என்ன செய்யறாரு? பசுத்தவானை போல ஜெபம் பண்றாரு. பாத்தீங்களா எவ்வளவு பெரிய பாவம்? யாரு? அபிஷேகம் பெற்ற தாவீது. யாரு? சொல்லுங்க, பேச முடியுங்களா? அவனை நேரில் உண்மை சத்தியத்தை சத்தியமா சொல்றாங்க. மனசுல பேச விரும்பல. பாவம் யாருக்குள்ள வரலாம். நீங்க நல்லா எழுதிவிடணும். யார் ஜெபம் பண்ணலையோ அவங்க அபிஷேகம் இருந்தாலும் பாவம் வரும். ஜெபிக்காத தாவீது வாக்கில பாருங்க, கர்த்தர் ராஜாவை மாற்றினாரு. அவனுக்கு ஒரு சம்பவம் ஏற்பட்டுச்சு. ஒரு பயங்கரமான பாவ சம்பவம். அந்த அடிமையான நிமித்தமாய் பாருங்க 2 காரியத்தை செய்யறான். ஒரு அடக்க மனைவியை கண்மணியாகிறான். அவனை போர் முறையில் கொண்டு கொண்டான். 2 பாவத்தை மறைச்சு வைத்துக் கொண்டு என்ன செய்யறான்? பசுத்தமான போல ஜெபம் பண்றான். அப்ப ஜெபம் எப்படி பண்ண தெரியுமா? முதலாவது தேவ சமத்தில் வரும்பொழுது நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். பேசுற வார்த்தை சரியா இருக்கா? கையினால் செய்கிற காரியம் சரியா இருக்கா? நான் சீரட் குடிக்கிறேனா? பீடி குடிக்கிறேனா? என்ன கஞ்சா பழக்கம் உண்டா? போக்க பழக்கம் உண்டா? எதுக்கு அறிவு இருக்கிறேனா? தேவனுக்கு பிரியப்பட்ட பாவ பழக்கத்தை நாம் வாழ்க்கையை வைத்துக் கொண்டு நாம் ஜெபம் பண்ணினால் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். தேவனுக்கு பிரியப்பட்ட காரியத்தை வைத்துக் கொண்டு என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி விரும்பினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஏமாற்றப்படுவோம். ஒரு நாள் ஆசீர்வாதம் தெரியும், கொஞ்ச நாள் உள்ள இருந்து போயிடும். சாத்தான் தந்திரம் கொள்ளவன். அப்படியே படகாடுவான். அப்படியே பிடிச்சி கொஞ்சம் முதல்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் குடிக்கி விடுவான். முடிவு தற்கொலைக்கு கொண்டு போயிடுவான். கடைசி சுசைட். பாவத்தின் முடிவு மரணம் தான். ஜாக்கிரதையா இருக்கு. தேவ சமூகத்துல ஜெபிக்க வரும்பொழுது முதலாவது நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதே தாவீது ஆராய்ந்து பார்க்கல. ஏதாவது முன்னாடி அறிக்கை பண்ணிட்டா, நான் ஒரு வாரம் உபவாசித்து ஜெபம் பண்ண போறேன். ஒரு வாரம் ஜெபம் பண்ணா 7வது நாள் அந்த அரண்மனை ஊழியர் சொன்னாங்க, ஐயா பிள்ளை சேர்த்து போச்சு. உடனே உபவாசத்தை முடிஞ்சு போச்சு. அப்ப ஏன் ஜெபத்தை கேட்கல? என் பிள்ளை ஆண்டு பாதுகாக்கல அப்படின்னு சொன்னா பாவத்திற்குள் மறைத்து வைக்கப்பட்ட பாவம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியப்பட்ட காரியம் இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட பாவம் இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட செயல் இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட வார்த்தை இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட மன்னிக்காத சுவாபம் இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட அன்பு சிறந்தாத காலம் இருக்கிறதா? மறைத்து வைக்கப்பட்ட விட்டு கொடுக்க முடியாத காலம் இருக்கிறதா? இதை யோசித்து பாருங்க. அதை சரி செய்ய. அப்பதான் உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
நீங்க அந்த பாவத்தை எடுத்து போடாமல் இருக்கு வரைக்கும் நீங்க எந்த ஊரை ஜோபனாலும் சரி, எந்த ஊரையும் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொன்னாலும் சரி, ஒண்ணு நடைபெறாது. நான் உங்களுக்கு தான் எழுதிய பக்கத்துல பாட்டு எழுதி கொடுக்குறேன், வசனம் கொடுத்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஒன்று கூட உங்க வாழ்க்கையிலே நிறைவேறாது, நிறைவேற முடியாது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவது உங்களை ஆழமாக அர்ப்பணிக்கும். யோகத்துல முதல் காரியம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவை பசுப்படுத்தணும். அதே வாழ்க்கையில காணப்பட்ட காரியம் என்ன? பொய் சொல்ற காரியங்களா? உண்மையற்ற காரியம் இருக்கிறதா? தேவனுக்கு பிரியப்பட்ட துணிகரமான காரியத்தை நாம் படைவாய் செய்து கொண்டிருக்கிறவா? அவையெல்லாம் ஆராய்ந்து அவரை சமூகத்தில் ஒப்பு கொடுத்துட்டா போதும். ஒப்பு கொடுத்த பிறகுதான், அறிவிக்கப்பட்ட பிறகுதான் ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். அவே இரண்டாவது காரியம் தெரியுமா? அடுத்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது சங்கீத புத்தகம் 22ஆம் சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்குமாவோ? சங்கீதம் 22 வசனம் 3. சீக்கிரமா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவனே பரிசுத்தர். ஆமென். முதலாவது அர்ப்பணிக்கும். ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டான். முதல் அர்ப்பணிப்பு. இரண்டாவது தேவனை துதித்து ஆராதிக்கிறோம். எடுத்த உடனே அன்றைய பாகம், அன்றைய ஞானம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீங்க வந்து எடுக்க வேண்டும். அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, வேஸ்டா இருக்கும். முதலாவது அர்ப்பணிக்க. ஆட்டு சமூக ஆராய்ச்சி பாருங்க, நான் தேவனுக்கு பெரியமா இருக்கிறேனா? இரண்டாவது காரியம் பாருங்க, கொஞ்சம் நேரம் என்ன செய்யுங்க, தேவனை துதித்து பாடி அவர் என்ன செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 150 கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உயிருள்ள யாவும் கர்த்தரை செய்யணும், துதிக்கணும். துதி ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? யாரை நீங்கள் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா, துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கும்படியாய் உங்கள் அருகே, உங்கள் மத்தியிலே, உங்களுக்குள் அவர் வந்து விடுவார். ஆமென். அல்லேலூயா. அந்த பிரசனத்துக்குள் அந்த பகலுக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை பாருங்கப்பா. இப்பவே சொல்ல, ஆண்டவரே ஏதாவது ஒன்றுமே இல்லை, நான் சொல்ற ஜவுளியா ஒன்றுமே இல்லை, இதற்கு ஒன்றை செய்தது இல்லை, செய்ய போது ஒன்றில்லை, நீங்க தான் தெரிஞ்சுக்கப்பா. என்னால ஒன்றும் செய்ய முடியாது. நான் இந்த வார்த்தை வந்து ஒரு வார்த்தை பேசி மறு வார்த்தை பேச முடியாது, திருப்பி நான் கொண்டவர். ஆனா ஆண்டவரே பேச வைக்கிறார். அவ்வளவுதான். எத்தனை நாடுகளை பேசியிருக்கிறேன், எத்தனை மாநிலத்தில் பேசியிருக்கிறேன், எத்தனை மொழிபெயர்ப்பாளர்கள் நான் பேசும்போது மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கும். பேச முடியாத ஒருவரை கர்த்தர் எப்படி பேச வைக்கிறார்? ஒரு அர்ப்பணிப்பு. ஆக நீங்களும் பேசணும், என்ன ஒண்ணு முடியாது என்று சொல்லும் பொழுது அவர் நாவை கொண்டு அவர் பேசுகிறார். தேவனை துதிக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம். அப்படி கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. அப்படி துதிக்க ஆரம்பிச்சுட்டா ஒரு கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை எப்படி செய்யும்? தொடும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு உள்ளத்தவர் தொடுவாரு, இதயத்தவர் தொடுவாரு, உடைய சரீரத்தவர் தொடுவாரு. கர்த்தர் மாற்றம் வரும், ஒன்றும் தெரியாது. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளாக அவர் ஜெபிக்கும்படியாக ஒரு தாகத்தை கர்த்தர் உருவாக்குவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளது. எரிக்கை கோட்டைக்கு முன்னால் நமக்கு தெரியும், 6 நாள் ஒருவரை துதிச்சாங்க, 7ஆவது நாள் 7 முறை துதிச்சாங்க. கோட்டை சொல்லுங்க, ஊதி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தகர்க்க முடியாத ஒரு பெரிய கோட்டை, கர்த்தருடைய வல்லமையினால, கர்த்தருடைய கிருபையினால, கர்த்தருடைய ஆவியினால ஒருவரை தகர்க்க முடியாத கோட்டை தகர்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்க்கையை தகர்க்க முடியாத கோட்டை இருக்கா? எதுக்கு தடையா இருக்கா? ஒருமே செய்ய முடியலையா? எவ்வளவு ஜோபடி பார்த்துக்கையா, ஒருமே நடக்கிறேன்னு சொல்லி மனதை இருக்கீங்களா? காரியம் சொல்கிறார், நீ தேவனை துதி, நீ கர்த்தரை துதி, நீ கர்த்தரை மகிமைப்படுத்து, எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுவார். அல்லேலூயா.